தற்போதைய அண்மை செய்தி. கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவிற்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்ற வேன் விபத்தில் சிக்கியது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேன் விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இந்த விபத்து குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிஷ்மா மோனிதா, கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள காளிராஜபுரம் பகுதியில் உள்ள சேர்ந்த விஷ்ணு என்பவர் பகலுக்கு கேரளா மாநிலத்தில் காஞ்சிலிங்க குளம் அருகே உள்ள நெல்லிமூடு பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவருக்கும் நேற்று திருமணம் என்பது நடைபெற்றுள்ளது. இந்த திருமணம் முடிந்த நிலையில் பெண் வீட்டார் இன்று மணமகன் வீட்டில் நடைபெறக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக ஊர் மக்களுடன் சேர்ந்து பேருந்துகளில் சென்று கொண்டிருந்த போது கடைசியாக வந்த பேருந்து மணலி பகுதியில் தன்னுடைய வளைவு பாலத்தில் வரும்போது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து திடீரென தலைக்குப்புற கவிழ்ந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதனால் பேருந்தில் இருந்த அனைவரும் பலத்த காயமடைந்தனர். பலர் தங்களுடைய பேருந்தில் அடியில் சிக்கிக் கொண்டு விபத்துக்குள்ளானதால் அந்த பேருந்தின் ஓட்டுநர் அங்கிருந்து காயத்துடன் தப்பி ஓடிவிட்டார். தொடர்ந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பேருந்தில் அடிப்பகுதியில் இருந்த சிக்கிக் கொண்டவர்களை தங்களுடைய உயிருக்கு போராடியவர்களை மீட்டு கேரளாவில் உள்ள பாரசாலை பகுதிக்கு உள்ள அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் தனியார் வாகனங்களிலும் அனுப்பி வைத்தனர். காயம் அடைந்தவர்களில் சிலர் கை கால்கள் முறிந்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை மீட்கும் முயற்சியில் தற்போது வரை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்ற வாகனம் என்பது விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் முழுவதுமே தங்கள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரு மாநில எல்லைகளிலும் பகுதியில் கடும் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. 2 பேர் தற்போது கவலைக்கிடமாக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அவர்களின் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மோனிஷா. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.